அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கணவர் மறைந்ததும் ஒரே மகன்தான் தன்னுடைய வாழ்வின் துணை. நிம்மதியாக மீதி இருக்கும் காலத்தை அவனுடன் இருந்து கழித்து விடலாம் என்று எண்ணியிருந்தார் பார்வதி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மகனுக்கு தனி வாழ்க்கை தேவைப்பட்டது. திருமணம் ஆனவுடன் மனைவி நித்யாவுடன் நகரத்துக்கு தனி குடித்தனம் சென்று விட்டான் சுந்தர். 3 ஆண்டுகளாக பார்வதி அம்மா தனியாகவே ஊரில் தன் பழைய ஓட்டு வீட்டில் வசித்து வந்தார். மாலை நேரங்களில் தனியாக அமர்ந்தால் வீடே வெறுமையாக இருக்கும். சில சமயம் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கும். ஆனாலும் அவர் அதற்கு பழகி போயிருந்தார். முதல் 2 வருடங்கள் தனக்கு தேவையான அனைத்தையும் அவரால் தானாகவே செய்து கொள்ள முடிந்தது. காலையில் எழுந்ததும் காஃபி போட்டு குடித்துவிட்டு சமையல் செய்தால் அதையே 3 நேரத்திற்கும் சாப்பிட்டு கொள்வார். பிற்பகலில் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களுடன் பேசுவார். ஆனால் வயது 65 கடந்த பிறகு உடலில் பல பிரச்சனைகள் வரத் தொடங்கியது. மூட்டு வலி, சுவாச கோளாறு ஆகியவை அடிக்கடி அவரை தொந்தரவு செய்தன. சமைக்கவே தெம்பில்லை என்று பக்கத்து வீட்டு குமுதாவிடம் அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் மகன் சுந்தர் மாதம் ஒரு முறை வந்து பார்ப்பான். நகரத்தில் நல்ல வேலை, மனைவியுடன் சீரான வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. ஆனால் தாயின் தனிமை அவன் மனதில் கசப்பாய் பதிந்திருந்தது. ஒரு முறை பார்வதி அம்மா கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். 2 நாட்கள் சாப்பிட முடியாமல் படுக்கையில் விழுந்து கிடந்தார். அப்போது அக்கம் பக்கத்தவர்கள் தான் கூடி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மகன் அந்த இரவு நகரத்திலிருந்து வந்தான். அவன் முகத்தில் குற்ற உணர்வு பொங்கி வழிந்தது. அம்மா, உங்களை இப்படி தனியாக விடக்கூடாதுன்னு எனக்கே தோணுது. ஆனால் நீங்க எங்களோட வரமாட்டீங்களே என்றான். இல்லப்பா, உங்க வாழ்க்கையில நான் இடையூறாக இருக்கக்கூடாது. நான் தனியாக இருக்க ஓரளவுக்கு பழகிவிட்டேன் என்றார். ஆனால் உண்மையில் அவரால் தனியாக இருக்க முடியவில்லை. தினமும் மாலை நேரங்களில் வீட்டில் அமைதியாக அமர்ந்தால் மனசுக்குள் நிம்மதி இல்லாமல் சில நாட்கள் அழுகை கூட வரும். நான் என்ன சொன்னாலும் பாசம் இருந்தா இப்படி விட்டுட்டு இருப்பானா என்று அவர் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இப்படி 3 வருடங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் பார்வதி அம்மா தன்னை பார்க்க வந்த மகனிடம் நேராக கேட்டார். சுந்தர், என்னால் தனியாக இருக்க முடியல, உன்னுடன் வந்து தங்கிக் கொள்ளவா என்று கேட்கும் போதே அவர் கண்கள் கண்ணீரில் நனைந்தது. அந்த கேள்வியை கேட்டபோது சுந்தர் மனதில் சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனெனில் அவன் மனைவி நித்யா இதற்கு எளிதில் சம்மதிக்க மாட்டாள் என்பதையும் அவன் நன்றாக அறிந்திருந்தான். நித்யா நகரத்து குடும்பத்தில் வளர்ந்த சற்று நவீன சிந்தனையுடைய பெண். திருமணத்திற்கு பிறகு 3 வருடங்கள் கணவன் மனைவி இருவர் மட்டும் குழந்தையுடன் வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென மாமியார் வருகிறார் என்றதும் அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. சுந்தர், உங்க அம்மா வந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பார்த்தீங்களா? நம்ம டைம், நம்ம சுதந்திரம் எல்லாம் குறைந்து போயிடும். நீங்கள் வேலைக்கு சென்ற பிறகு அவர்களை நானே பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். இது சுலபமாக இருக்குமா என்றாள். நித்யா சொல்லும் காரணங்கள் தவறு அல்ல. ஆனால் அவன் மனம் குழம்பியது. சமூகத்தில் இப்படிப்பட்ட நிலையிலும் அம்மாவை தனியாக தவிக்க வைக்கிறான் என்று பேசுவார்கள். ஏன், வீடியோ எடுத்து கூட சிலர் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுவார்கள். இன்றைக்கு அந்த அளவிற்கு இணையம் வளர்ந்து விட்டது என்று குழம்பினான். இறுதியில் அவன் ஒரு முடிவு செய்தான். வித்யா, உனக்கு எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் ஒரு வயதானவரை தவிக்க வைக்க முடியாது. நீதான் பழகி கொள்ள வேண்டும். அவங்க மட்டும்தான் எனக்காக இருக்கும் ஒரே உறவு என்று சொல்லிவிட்டான். பார்வதி அம்மா வந்த முதல் நாளில் நித்யா மனம் சோர்ந்து போனாள். ஆனாலும் காலையில் எழுந்தவுடன் அவருக்காக காஃபி தயாராகிவிடும். நித்யாவே சமையல் வேலைகள் அனைத்தையும் செய்தாள். சமைக்கும் போது பக்கத்தில் அமர்ந்து பரிந்துரைகள் சொல்லி கொண்டிருந்தார் பார்வதி அம்மா. அம்மா நித்யா, இந்த குழம்புல வெந்தயத்தை போடுறதால சுவை வேற மாதிரி இருக்கும். பயத்தம்பருப்பை வறுத்து சேர்த்தா சாம்பார் வாசனை அதிகம் வரும் என்று மெல்ல மெல்ல நித்யாவுக்கு அவர் சொன்னதெல்லாம் பிடிக்க தொடங்கின. சமைப்பதிலும் அனைத்து வேலைகளிலும் மாமியாரின் அனுபவம் அவளுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் நித்யா மனம் திறந்து சொன்னாள். அம்மா, ஆரம்பத்தில் நீங்கள் இங்கு வருவதை நான் விரும்பவில்லை. ஆனால் இப்போ நினைக்கிறேன், நீங்க வராமல் இருந்திருந்தால் நான் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கும் என்றாள்.
பார்வதி அம்மா கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாள் முதல் நித்யா தனது மாமியாருடன் இன்னும் நெருக்கமாக பழகினாள். சமையலறை சிரிப்பால் நிறைந்தது. ஆனால் சுந்தரின் மனதில் இன்னும் ஒரு கலக்கம் இருந்தது. அவனது உள்ளம் அமைதி இல்லாமல் சுழன்று கொண்டிருந்தது. பார்வதி அம்மாவுக்கு தெரியாமல் சுந்தர் ஒரு நாள் திடீரென ஒரு முடிவை எடுத்தான். சாப்பிட்ட பிறகு சுந்தர் தனது மனைவி நித்யாவிடம் மெதுவாக கூறினான், அம்மாவை ஒரு நல்ல முதியோர் இல்லத்துக்கு கொண்டு சென்று விட போகிறேன். அங்கே நல்ல மருத்துவ வசதி, நல்ல சாப்பாடு, கூடவே வயதானவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு தனிமை இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டு சிரமமும் குறையும். அவர்களுக்கும் நமக்கும் நிம்மதி கிடைக்கும் என்றான். நித்யா முகம் சுருங்கி போனது. சுந்தர், உங்க அம்மா இங்கே நம்மோட இருந்து பழகிட்டாங்க. நான் கூட அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும்போது ஏன் அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும்? இது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாய் இருக்கும் என்றாள். நான் தான் அவர்களோட மகன். அவர்களது நலனே எனக்கு முக்கியம். அவர்கள் நமது தனிமைக்கு இடைஞ்சலாகி விடக்கூடாது என்றான். நித்யா எவ்வளவோ சொல்லியும் சுந்தர் சம்மதிக்கவில்லை. சில நாட்களில் சுந்தர் நேரடியாக பார்வதி அம்மாவிடம் கூறிவிட்டான். அம்மா, உங்களை ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அங்கே உங்களுக்கு நல்ல கவனிப்பு கிடைக்கும் என்றான். அந்த சொற்கள் பார்வதி அம்மாவின் உள்ளத்தை காயப்படுத்தியது. ஏண்டா இப்படி சொல்ற? நான் உங்களோட பேரனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனால் நீ என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு மாதம் ஒரு முறை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ற. அதை பேசி முடிக்கும்போது அவரது குரலில் வலி, கண்களில் கண்ணீர் வழிந்தது. நித்யா பக்கத்தில் நின்று வாய் திறக்க முடியாமல் இருந்தாள். அம்மா, தவறாக நினைக்காதீங்க. இது உங்களுக்குத்தான் நல்லது. அங்கே உங்க வயதுக்கு ஒத்த வயதுடையவர்கள் இருப்பார்கள். நம்ம வீட்டில் இருந்தால் தனிமை உணர்வு ஏற்படும். நானும் மனவலியோட தான் இந்த முடிவை எடுக்கிறேன் என்றான். பார்வதி அம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக நாற்காலியில் உட்கார்ந்தார். சிறிது நேரம் கழித்து, சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே செய்கிறேன் என்று சொல்லும்போது அவர் மனம் உடைந்து போயிருந்தது. ஒரு வாரத்தில் சுந்தர் காரில் தாயை அழைத்து சென்றான். நித்யா அந்த நாளில் கண்ணீர் விட்டே அழுதாள். முதியோர் இல்லம் நகரின் புறநகரில் அமைந்திருந்தது. பெரிய கட்டிடம், பசுமையான தோட்டம், மருத்துவ வசதிகள் என்று வெளிப்பார்வைக்கு சிறப்பாக தோன்றியது. அங்கே சுந்தர் தாயை சேர்த்தான். தேவையான ஆவணங்கள், கட்டணங்கள் அனைத்தையும் முடித்தான். கிளம்பும்போது, அம்மா, மாதம் ஒரு முறை வந்து பார்ப்பேன். இங்கே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்றான். பார்வதி அம்மா புன்னகையுடன் தலையை ஆட்டினார். ஆனால் உள்ளத்தில் புயல் கொந்தளித்து கொண்டிருந்தது. முதல் வாரம் பார்வதி அம்மா தனிமையால் அதிகம் வருந்தினார். ஒவ்வொரு இரவும் மகன், மருமகள், பேரக்குழந்தை என்று அனைவரும் நினைவில் வர கண்ணீர் பெருகிக்கொண்டே இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களில் அங்கே உள்ள மற்ற முதியவர்களுடன் பழக ஆரம்பித்தார். சரவணன் முன்னாள் வங்கி பணியாளர். வள்ளியம்மா கணவரை இழந்த பின் குழந்தைகள் வெளிநாடு போய்விட்டதால் தனியாக விட்டவர். சுந்தரிக்கு குழந்தைகளே இல்லாததால் முதிய வயதில் தனிமை. இவர்கள் எல்லோருடனும் பார்வதி அம்மா மெதுவாக நட்பு கொண்டார். அவர்களுடன் எப்போதும் பேசிக்கொண்டும் பாடல்கள் பாடிக்கொண்டும் இருப்பார். சமைக்கும் பொழுது சிலருக்கு உதவுவார். ஒரு மாதம் சென்ற பின் அவர் மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருந்தது. நான் மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும் இதே நிலைதான். எனவே புலம்ப வேண்டாம் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டார். 2 மாதங்கள் கழித்து ஒரு நாள் திடீரென்று சுந்தர் முதியோர் இல்லம் வந்தான். அதற்கு முதல் வாரம்தான் அம்மாவை பார்த்துவிட்டு சென்றான். இனிமேல் அடுத்த மாதம்தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் மறுவாரமே முகத்தில் பதட்டத்துடனும் கண்களில் கவலையுடனும் வந்தான். அம்மா, உடனே வீட்டுக்கு வாங்க என்றான். பார்வதி அம்மா திகைத்து போனார். என்னடா சுந்தர், இப்படி அவசரமா எங்க கூப்பிடுற என்றார். வாங்கம்மா, போற வழியில சொல்றேன் என்றான். அவனை பார்த்த உடனே பார்வதி அம்மாவின் உள்ளத்தில் சந்தேகம் எழுந்தது. ஏதோ பெரிதாக நடந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தன் மகன் இப்படி கண்ணீர் கலந்த முகத்தோடு இருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு மகனுடன் கிளம்பினார். கார் சாலையில் பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. சுரேஷின் கைகள் ஸ்டேரிங் மீது நடுங்கிக் கொண்டிருந்தன. பார்வதி அம்மா அவனை பார்த்து கொண்டே இருந்தார். சுந்தர்,
என்னடா இப்படி அவசரமா கூட்டிட்டு போற? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? நித்யாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஆச்சா என்று கேட்டார். சுந்தர் வாயை திறந்தான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. கண்களில் நீர் வழிந்தது. அம்மா, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் தான் உங்களை உடனே அழைத்து கொண்டு போகிறேன் என்றான். என்ன விஷயம்? என்கிட்ட சொல்ல மாட்டியாடா என்றார். வீட்டுக்கு போயிட்டு பேசுறேம்மா என்றான். அந்த குரலில் ஒரு வலி, ஒரு பயம் இருந்தது. பார்வதி அம்மாவின் உள்ளம் அச்சத்தால் பீறிட்டது. கார் வீட்டின் வாசலில் நின்றதும் பார்வதி அம்மா உடனே இறங்கி உள்ளே சென்றார். வீட்டு வாசலில் நித்யா நின்று கொண்டிருந்தாள். முகம் அழுகையால் வீங்கி இருந்தது. குழந்தை பக்கத்தில் குழப்பமாக நின்று கொண்டிருந்தான். என்னம்மா நடந்துச்சு என்று கேட்டவுடன் நித்யா அவரை கட்டிக்கொண்டு அழுதாள். அம்மா, மன்னிச்சிடுங்க. உங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் சுந்தர் கேட்கவில்லை. இப்போ கடவுள் எங்களை சோதிக்கிறார் என்றாள். என்ன விஷயம்? சுந்தர் நீயே சொல்லு என்றார். சுந்தர் மெதுவாக சொன்னான். அம்மா, எனக்கு சில மாதங்களுக்கு முன் மருத்துவ பரிசோதனையில் ஒரு பிரச்சனை தெரிய வந்தது. நான் அப்போது அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் இப்போது அது மிக பெரியதாகிவிட்டது. நான் மிக குறைந்த மாதங்கள் தான் உயிரோடு இருக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றான். அந்த சொற்கள் பார்வதி அம்மாவின் உள்ளத்தில் இடியென விழுந்தன. சுந்தர், என்னடா சொல்ற? நீ இப்படி என்னை விட்டுட்டு போக போறியா? உன் வயசு என்ன? உன் பிள்ளை இன்னும் வளரவே இல்லை. நித்யா இன்னும் இளமையோடு இருக்கிறாள். நீ இல்லாம இவங்க எப்படி வாழ்வாங்க என்று சொல்லி அழத் தொடங்கினார். சுந்தர் தலை குனிந்தான். அம்மா, அதனால்தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். என் பிள்ளைக்கு தாயாக நீங்க இருக்கணும். நித்யாவுக்கு துணையாக நீங்க தான் இருக்கணும். நான் போன பின்பு இந்த குடும்பம் சிதறக்கூடாது என்றான். அவன் பேச பேச பார்வதி அம்மா அழுதார். நித்யாவை கட்டிக்கொண்டார். மகளே, கவலைப்படாதே. நான் உயிரோடு இருக்கிற வரை உனக்கும் பிள்ளைக்கும் நிழலாயிருப்பேன். சுந்தர், நீயும் கவலைப்படாதே. உன் பிள்ளை மனைவியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தன் மகனுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். அந்த நாள் முதல் பார்வதி அம்மா மீண்டும் வீட்டில் நிரந்தரமாக தங்கினார். சுந்தரின் உடல்நிலை சீராக இருந்தாலும் மருத்துவர் எச்சரிக்கை செய்திருந்ததால் அந்த உண்மை குடும்பத்திற்குள் ஒரு பாரமான கல்லாய் இருந்தது. ஆனால் பார்வதி அம்மா அந்த வலியை வெளியில் காட்டவில்லை. பேர குழந்தையோடு விளையாடுவார். நித்யாவுக்கு துணையாக இருப்பார். நித்யா சில சமயம் இரவில் தனியாக அமர்ந்து அழுவாள். அப்போது பார்வதி அம்மா அவளுக்கு ஆறுதல் கூறுவார். மகளே, மனித வாழ்க்கை எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் உன் மன உறுதிதான் பிள்ளைக்கு வலிமையை கொடுக்கும் என்பார். உன் கணவருக்கு புன்னகை காட்டினால் அவனோட ஆயுள் கூட அதிகரிக்கலாம் என்பார். ஒரு நாள் இரவு சுந்தர் தன் தாயிடம் கண்ணீர் மல்க கூறினான். அம்மா, நான் உங்களை முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போனது மிகப்பெரிய தவறு. அது எனது வாழ்நாளில் பெரிய பிழை என்ற உண்மையை அறியாமல் நான் செய்த பிழை. இன்று நான் உணர்கிறேன். உங்களை ஒதுக்கிய நாள் என் வாழ்வின் கரும்புள்ளி என்றான். பார்வதி அம்மா அவன் கையை தழுவினார். இது எல்லாம் விதிப்பா. நீ என்னை அனுப்பினதால் தான் நான் மற்ற மூத்தவர்களோடு பழகினேன். அவர்களோட கதைகளை கேட்டு வாழ்க்கை எப்படி சுழல்கிறது என்று புரிந்து கொண்டேன். அதுவும் ஒரு அனுபவம்தான். ஆனால் நீ என்னோட பையன். நீ எப்போதும் என் அருகில் தான் இருப்பாய் என்றார். சுந்தர் கண்ணீரை துடைத்து கொண்டு தன் தாயின் மடியில் சாய்ந்து அழுதான். நாட்கள் நகர்ந்தன. சுந்தர் மருத்துவ சிகிச்சை பெற்றாலும் உடல் மெலிந்து கொண்டே போனது. நித்யா அதனை பார்த்து வருந்தினாள். பார்வதி அம்மா தன் உள்ளத்தை கடினமாக்கி கொண்டார். பேரக்குழந்தை தன் அருகில் சிரித்து சிரித்து விளையாடும் போது அவரது மனமும் கொஞ்சம் தளர்ந்தது. சுந்தர் தனது குழந்தையை பார்த்து அடிக்கடி சொல்வான், நீ ரொம்ப பெரியவனாக வரணும். உங்க பாட்டி சொல்றதை கேளு. அவங்க தான் உங்க வாழ்க்கைக்கு விளக்கு என்பான். பார்வதி அம்மாவின் உள்ளம் வலி கொண்டிருந்தாலும் அவர் வெளியில் புன்னகையை மட்டும் காட்டினார். ஒரு நாள் நித்யா அமைதியாக அமர்ந்து பார்வதி அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, உங்களுக்கு அப்போ முதியோர் இல்லத்தில் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்றாள். பார்வதி அம்மா சற்றே சிரித்தார். மகளே, நான் அங்கே இருந்தபோது என் மனம் உடைந்தது உண்மைதான். ஆனால் அதே சமயம் நான் இன்னொரு உண்மையையும் கற்றுக்கொண்டேன். இப்படி ஆயிரக்கணக்கான மூத்தவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தும் பராமரிக்கவில்லை. என் மகன் மனம் மாறிவிட்டான். அதுவே நான் செய்த பெரிய பாக்கியம்தான் என்றார். நித்யா பாசத்தோடு அவரை தழுவினாள். சுந்தரின் உடல் சோர்ந்தாலும் அவன் மனம் புது உறுதியை பெற்றது. அம்மா, நான் எத்தனை நாள் இருந்தாலும் உங்களை விட்டு விலக மாட்டேன். உங்களோட அன்புதான் என்னோட வாழ்வின் சக்தி என்றான். என் மகன் எவ்வளவு நாள் இருந்தாலும் அவனுக்கு புன்னகைதான் நான் தரணும். என் பேரனுக்கு பாசம்தான் காட்டணும். என் மருமகளுக்கு தாயாக நிற்கணும். இதுவே என் கடைசி ஆசை என்று நினைத்து கொண்டார் பார்வதி அம்மா. வீட்டில் வானம் போல அமைதி நிலவியது. சுந்தரின் உடல் தினந்தோறும் சோர்ந்து கொண்டே இருந்தாலும் அவன் கண்களில் ஒரு புது ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்கு காரணம் அம்மா. பார்வதி அம்மா மீண்டும் வீட்டிற்கு வந்தது அவனுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. நித்யா தன் கணவன் உடல்நிலை தேறிவிட வேண்டும் என்று பழங்கள் வாங்கி பழச்சாறு போட்டு கொடுத்து கொண்டே இருந்தாள். ஆனாலும் சுந்தர் உடல் மெலிந்து கொண்டே சென்றது. ஒரு நாள் இரவு சுந்தர் தன் தாயின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக கூறினான், அம்மா, எனக்கு இன்னும் அதிக நாள் இல்லைன்னு புரிகிறது. ஆனால் நான் போன பிறகு என்று சொல்லும்போது அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. பார்வதி அம்மா எவ்வளவோ கண்ணீரை அடக்கினாலும் கண்ணீர் பொத்து கொண்டு வந்தது. அதை மறைக்க பார்வதி அம்மா மகனை தழுவி கொண்டார். மருத்துவர்கள் கொடுத்த மாத்திரைகள் எல்லாம் தீர்ந்து போக, எதுவும் வேண்டாம், மருந்து சாப்பிட்டாலும் பலன் இல்லை என்று வீட்டிலேயே இருந்தான் சுந்தர். நித்யாவும் பார்வதி அம்மாவும் கட்டாயப்படுத்தி மாத்திரை வாங்க அவனை அழைத்து சென்றனர். உடல் மெலிந்து இருந்தவனை பார்த்துவிட்டு மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு வர சொன்னார். அனைத்து ரிப்போர்ட்டும் மருத்துவர் முன்னால் இருக்க நித்யாவை பார்த்து கேட்டார், ஆமா, சாப்பிட என்ன கொடுக்குறீங்க? இப்படி உடல் மெலிந்து விட்டார் என்றார். பழங்கள், பழச்சாறு, பால் என்றாள். ஏமா, அறிவிருக்கா? சுகர் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தா இப்படித்தான் உடம்பு மெலிந்து போவார் என்றார் மருத்துவர். என்ன டாக்டர் சொல்றீங்க என்று தன்னிடம் தன் கணவன் தொடர்பாக இருந்த மருத்துவ ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினாள். தன்னிடம் இருந்த ரிப்போர்ட்டுடன் ஒப்பிட்டு பார்த்தவர் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். நித்யா தன் கணவனை பார்த்து, உங்களுக்கு வெறும் சுகர் மட்டும்தான், ஒன்றுமில்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தாள். சுந்தரும் தன் ஆனந்தத்தை அடக்க முடியாமல் கண்ணீராக வெளிப்படுத்தினான். அம்மாவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று நித்யா வெளியே சென்றபோது மருத்துவர் 4-5 பேருடன் உள்ளே வந்து, சென்ற முறை நீங்கள் வந்தபோது உங்கள் பரிசோதனை ரிப்போர்ட் மாறிவிட்டது, மன்னித்து விடுங்கள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் மருத்துவமனையில் வந்து இலவசமாக பார்த்து கொள்ளலாம் என்று பேரம் பேசினார்கள். நித்யா கோபத்தை அடக்கிக் கொண்டு, சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். 1 மாதம் நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்குத்தான் தெரியும். காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தன் கணவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். கண்ணீரோடு உட்கார்ந்திருந்த பார்வதி அம்மா மகன் வருவதை பார்த்ததும் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகை வரவழைத்து கொண்டு என்ன சொன்னார்கள் என்றார். விஷயத்தை சொன்னதும் அடக்கி வைத்திருந்த அத்தனை துக்கத்தையும் தன் கண்கள் வழியாக கொட்டி தீர்த்து மகனை கட்டிக்கொண்டு அழுதார். அம்மா, உன்னால் தான் பிழைத்தேன் என்றான் சுந்தர். அவன் முகத்தில் புன்னகை வந்தது. நிம்மதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். மருத்துவர்கள் சொன்னவுடன் அதை கடவுளின் வாக்கு என்பது போல் நம்பிவிடுகிறோம். இன்னொரு மருத்துவமனைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நாம் நினைப்பதில்லை. ஆனால் ஒரு சிலர் சாதாரணமாக தவறு நடந்துவிட்டது என்று சொல்லிவிடுகிறார்கள். சுந்தர் ரிப்போர்ட் மாறியதால் நான் பிழைக்கவில்லை, என் அம்மாவால் தான் பிழைத்தேன் என்று பிடிவாதமாக இருந்தான். அந்த வீடு மகனின் பாசத்தால் நிரம்பியது. மாமியார் மருமகள் அன்பும் பேரக்குழந்தையின் புன்னகையும் அந்த வீட்டை நிறைத்தன. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.